மலைவாழ் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக ஓசூரில் மாபெரும் இசை நிகழ்ச்சி. இளம் பாடகி சூரிய காயத்ரி பங்கேற்பு. மலைவாழ் மற்றும் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்தும் உன்னத நோக்கில் ஓசூரில் நிதி திரட்டும் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டது எய்ம் ஃபார் சேவா இயக்கம். கல்வி வசதியில்லாத மலைப்பகுதி மற்றும் தொலைதூர கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்காக இந்தியா முழுவதும் 17 மாநிலங்களில் 91 இலவச மாணவர் இல்லங்களை, சாத்ராலயங்களை இந்த அமைப்பு நடத்தி வருகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 4000 மாணவர்கள் தங்குமிலம், உணவு, மருத்துவம் மற்றும் சுயதொழில் பயிற்சிகளுடன் தரமான கல்வியை பெற்று வருகின்றனர். குறிப்பாக தர்மபுரி மாவட்டம் கரகோர் கிராமத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் இந்த இயக்கம் தனது சேவையை விரிவுபடுத்தி கிராமப்புற பெண்களுக்கு தையல் பயிற்சியும், மாணவர்களுக்கு சந்தியா குருகுலம் வாயிலாக மாலை நேர பாட வகுப்புகளையும் இலவசமாக வழங்கி வருகிறது. இந்த அரிய கல்வி சேவைகளை தொய்வின்றி தொடர நிதி திரட்டும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வரும் சனிக்கிழமை 7/2/2026 மாலை 6:30 மணிக்கு மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமபிரானின் வாழ்க்கை சித்திரங்களுடன் கூடிய பக்தி பாடல்களை புகழ்பெற்ற இளம் பாடகி செல்வி சூரிய காயத்ரி மற்றும் இசைக்குழுவினர் ஓசூர் சிவரஞ்சனி மஹால் அரங்கத்தில் பாடவுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை ஆர்ஷ வித்யா பரம்பரையைச் சேர்ந்த சுவாமினி விஸ்வபிரியாந்த சரஸ்வதி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மருத்துவர் சண்முகவேல், திரு லக்ஷ்மணன், திரு சிவகுமார் மற்றும் திரு பாஸ்கர் உள்ளிட்ட குழுவினர் ஒருங்கிணைத்து வருகின்றனர். பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் இந்த உன்னத நோக்கில் பொதுமக்கள் மற்றும் இசைப்பிரியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு எய்ம் ஃபார் சேவா நிறுவனம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தாயிற் சிறந்த தயாவான என் குருநாதர் சுவாமி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் மலர்பாதங்களுக்கு வணக்கம். ராமம் பஜே அப்படிங்கிற நிகழ்ச்சியானது வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிவரஞ்சனி ஹோட்டலில் இருக்கக்கூடிய மஹாலில் நடைபெற இருக்கிறது. அந்த ராமம் பஜே நிகழ்ச்சி இளம் பாடகியான சூரிய காயத்ரி மற்றும் அவர்களது குழுவினரால் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், எய்ம் ஃபார் சேவா என்பது பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இலவச சாத்ராலயம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஹோம் நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் அல்லாமல் பல்வேறு இடங்களில் ஹெல்த் கேர் சென்டர்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் போன்ற சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த பாலக்கோடு அருகில் கரகூர் என்ற கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்கான இலவச சாத்ராலயம், அதாவது மாணவ மாணவியர் இல்லம் மற்றும் இலவச மாலை நேர டியூஷன் சென்டர்ஸ், அதாவது சந்தியா குருகுலம் என்ற பெயரில் 10 கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான தையல் பயிற்சியும் நடந்து வருகிறது. ஒரு பிரைமரி அண்டு நர்சரி பள்ளியானது அங்கு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு நடத்தி வருகிறோம். இந்த சேவை பணிகள் மேலும் விரிவடையவும் இது தொடர்ந்து நடைபெற்று வரவும் நிதி திரட்டும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. அவங்க சுவாமினி விஸ்வபிரியானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவங்க. அவங்க ஹைலி எஜுகேட்டட். எனக்கு அவங்ககிட்ட வந்த இது என்னென்னா, ஒரு லேடி இவ்வளோ ஹைலி எஜுகேட்டடாக இருந்து சன்னியாசி வாங்கி அப்புறம் இங்கே ஒரு ஆண்களே செய்ய முடியாத ஒரு வேலையை, கரகூருங்கிறது மலைவாழ் ஏரியா இருக்கிற இடம்தான், அந்த ஏரியாவில் தனியாக இருந்து நடத்தி இப்போ அங்கேருந்து இங்கே நம்மெல்லாம் திரட்டி நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த மன வலிமை நமக்கு புரிகிறது. அதனால தான் அவங்கள பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது. அதனால் இந்த தெய்வீக பணியில் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கி நாங்கள் நிதி திரட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எதிர்காலத்திலும் நிதி நிறைய தேவைப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பசங்கள்லாம் வர்றாங்க, வெட்டமுகலாலத்துலேருந்து வர்றாங்கன்னா அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கணும். படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, ஹாஸ்டலும் இருக்கணும், சாப்பாடும் இருக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்க எந்த இடத்துலேருந்து வேணாலும் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு அவங்க மேலே போயிடலாம். ஏன்னா அந்தந்த இடத்துலையே போய் ஸ்கூல் நடத்தணும்னு ஒன்றும் இல்லை. ஹாஸ்டல்னு இருந்துடுச்சுனாக்க மற்ற இடத்துலலாம்
அங்கேருந்து வந்து தங்கி நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த முயற்சிக்காக தான் இவங்க இது பெரும் முயற்சியாக எடுத்து செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த சப்போர்ட்டும் தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.